வெளிநாட்டில் வேலை பார்க்கும் போது சில சகோதரர்கள் ஒலு எடுக்கும் போது உள்ளாடையுடன் ஒலு எடுக்கிறார்கள். இது சரியா? ஒலு எடுக்கும் போது நாம் ஆடை அணிவது கட்டாயமான்னு கேட்கிறாங்க. ஒலுவுக்கும் ஆடைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஒலுவின் ஒழுங்குகள், ஒலுவின் நிபந்தனைகள் தனி. அதுல எந்த வகையிலையும் ஆடை இடம்பெறவே இல்லை. ஒருவேளை ஆடையே இல்லாமல் இருந்தால் கூட அவருடைய ஒலுவாது பாதிக்காது. ஆனாலும் பொதுவா எல்லா நேரங்களிலும் கடைபிடிக்க வேண்டிய ஆடை ஒழுங்குகள் சிலது இருக்கிறது. இப்ப குறைந்தபட்ச ஆடையோட இருக்கிறாங்க, உள்ள ஆடையோட இருக்கிறாங்கிறீங்க, ஓகே தான், அது ஒன்றும் தவறு கிடையாது. அது அல்லாம ஆடை குறித்த பொதுச்சட்டை என்னன்னா, ஒரு சஹாபி வந்து கேட்கறாங்க, நாங்க எங்களுடைய மறைவிடங்களை எவ்வளவு தூரம் மறைத்துக் கொள்ளணும், அதுக்கான வரையறைகள் என்ன அப்படின்னு கேட்ட உடனே நபிகளார் சொல்றாங்க, யஹஃபல் அவுரத்தக இல்லா மின் ஜௌஜத்திக அவுமா மலக்கத் யமீனுக, உன்னுடைய மனைவி உன்னுடைய அடிமை பெண்களை தவிர மற்ற எல்லாரிடத்திலும் உன்னுடைய மறைவிடத்தை நீ பாதுகாத்துக்க, மறைச்சிக்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப நான் யாராவது இன்னொரு ஆளோடு இருந்தோம்னா, அப்போ இயன்ற வரைக்கும் உன்னுடைய மறைவிடங்களை அவர் பார்க்காதவாறு நீ நடந்துக்கங்கிறாங்க. தனிமையில் இருந்தா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப நபிகளார் சொல்றாங்க, ஃபல்லாஹு ஹக்கு அன் யுஸ்தஹயா மின்ஹு, அல்லாஹ் வெட்கப்படுவதற்கு மிகவும் தகுதியானவன். அப்ப வெட்கத்தோட நடந்துக்குங்க, என்ற வரைக்கும் ஆடைகளோட இருப்பதற்கு, ஆடை இல்லாமல் இருப்பது தவிர்த்துக்கிற ஒரு சூழலை நீங்க கடைபிடிங்க என்று நபிகளார் சொன்னாங்க. இப்ப இந்த ஒலுவோட வந்து எந்த வகையில் அது பாதிக்காது. இன்னும் சொல்ல போனா உள்ளாடையோடு இருத்தல் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது குறைந்தபட்ச ஆடை அது ஓகே தான், அதுல ஒன்றும் மார்க் அடிப்படையில் பிழை இல்லை.